பார்த்தீங்கன்னா பெரிய எலிஷாவுடைய வேலைக்காரர் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆப்போசிட்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க? லட்சக்கணக்கான குதிரைங்க அப்படியே மலைகள் எல்லாம் சுத்திட்டு இருக்குது. ஆனா இங்க பார்த்தா ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர் கூட ஒரு வேலை இருக்கிறாரு. மாம்சமா பார்த்தா பயப்படுவோமா இல்லைங்களா? மாம்சமா பார்த்தா என்ன இருக்கும்? ஐயோ நாங்க 2 பேர் தான் இருக்கிறோம். ஆப்போசிட்ல பார்த்தா ஒரு சிரியா கூட்டமே வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு இப்ப வேலைக்கார் பயப்படுறா. ஆனா எலிஷா பயப்படல. எலிஷா பயப்படலன்னா அவருக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் சிஸ்டர், மந்திரத்தை பார்த்து பயப்படாதீங்க, பிசாசியை பார்த்து பயப்படாதீங்க, உனக்கு விரோதமா எழும்புற ஜனங்களை பார்த்து பயப்படாதீங்க. எவ்வளவு மந்திரம் வச்சாலும், எவ்வளவு உனக்கு விரோதமா எழும்பினாலும், என்ன பண்ணாலும் அவங்கள பார்த்து பயப்படாத. அவங்களை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன். சில பேர் சொல்லுவாங்க, ஐயா எங்க வீட்டுக்கிட்ட லெமன் வச்சுட்டாங்க ஐயா, இப்ப தாண்டுட்டுமா இல்ல தூக்கி போட்டுமா? நான் சொல்லுவேன், கொஞ்சம் வெயில் காலம் இருக்குது, கொஞ்சம் கொடுங்க, நான் கொஞ்சம் கட் பண்ணி அதுல ஐஸ் போட்டு நல்லா கூலா என்ன பண்ற குடிக்கிற. ஏன்னா இது என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா எனக்குள்ள இருக்கிற தேவன் ரொம்ப பெரியவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால பயப்படாதீங்க சிஸ்டர். இது மந்திரவாதி